ஆனா பிளேயர்ஸ் ஆட் பண்ணோம். So another one first round match யாருக்கு பாத்தீங்கன்னா Thrissur BRC versus பட்டாங்காடு. டாஸ் வின் பண்ண Thrissur BRC elected to field first 8 over 5 bowler first 2 over power play. Saranraj opening batsman sorry Mani strike la Vivek Mohan ISPL Vivek Mohan first power player போறாங்க. First one well played or decent defense starts with single. Oh well ball excellent wide hacking delivery from Vivek Mohan. Catch it dropping inga behind the stumps la chance for run out. Yes run out துரிதமா பேல போட்டுருக்கார் சல்மான். இங்க catch drop பண்ணாலும் ஒரு ரன் எடுத்துறலாம் அப்படின்ற முனைப்போட சரண்ராஜ் தன்னோட விக்கெட்டை இழந்து வெளியில போறாரு. சோ முதல் பிரேக் த்ரூ. சோ பவுலர் கணக்குல ஆட் ஆக வேண்டியது ரன் அவுட் கணக்குல சல்மான் கணக்குல ஆட் ஆயிருச்சு அப்படின்னு சொல்லலாம். இங்க சோ முதல் விக்கெட்டை லூஸ் பண்றாங்க பட்டாங்காடு டீம். Good shot or outside edge. Good stop from Salman. Without any boundaries in the over நல்லா போட்டு கொடுத்திருக்காரு. நல்ல ஸ்டார்ட் கொடுத்திருக்காங்க Thrissur BRC from Vivek Mohan கிட்ட இருந்து. Good try. One more dot ball. இதோட இந்த ஓவர் முடிவுக்கு வருகிறது. Chance for catch. Lovely taken on good batsman Tamil Vendroட விக்கெட் இங்க பறி போகுது. Full toss ball leading edge chance for catch. Who wants it? Taken. One more wicket loses. Vivek. Well played. Straight to the fielder Milan மிட் விக்கெட் சைடுல மிஸ்ஃபீல்ட் சின்ன ஃபம்பிள் அதை யூஸ் பண்ணி இங்க பழனி புயல் வேகத்துல இரண்டாவது ரன் ஓட்டாரிங்க. சோ முதல் 2 வருது இந்த இன்னிங்ஸ்ல. ஹரி அழகர் இவங்க எல்லாம் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். கிளீன் பால் நல்லா ஸ்கூப் பண்ணிடுவாருன்னு நினைச்சேன். ஸ்டம்பில் விட்டுட்டாரு பந்த. இங்க பழனியும் ஆட்டம் இழந்து வெளியே செல்கிறார். கிளீன் பால் என்ற முறையில். Good shot Sudan straight to the fielder pump ஆகல. நல்ல ஃபீல்டிங். இதுவரைக்கும் ஒரு பவுண்டரியை கூட பதிவு பண்ணல பட்டாங்காடு டீம். முதல் பவுண்டரியா இருக்கும்னு நினைச்சேன். 2-1. Good shot straight to straight long onல one bounce boundary. முதல் பவுண்டரி எடுத்துட்டு வராங்க. கிட்டத்தட்ட 5வது ஓவர்ல பட்டாங்காடு அணி. இதன் மூலமா ஸ்கோர் 23 ஆக உயர்கிறது. 23 for 4 as of now. Last 2 balls more. The first boundary from பாலா பேட்ல இருந்து. அல்முல்லா எக்ஸ்சேஞ்ச் பவுலிங் ஆல்வேஸ் இம்ப்ரெசிவ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபேன் ஃப்ரம் ஆஸ்திரேலியா ப்ரோ தேங்க்யூ ஸோ மச் ஜான் இன் பசிபிக். லீடிங் எ சான்ஸ் ஃபார் கேட்ச் பிஹைண்ட் தி ஸ்டம்ப்ஸ்ல. லவ்லி டேக் அண்ட் ஒன் மோர் விக்கெட் லூசர்ஸ் ஃப்ரம் பட்டாங்காடு. ஆறாவது விக்கெட்டை லூஸ் பண்ணிருக்காங்க பட்டாங்காடு 25 ஓட்டங்களுக்கு இப்போ வரைக்கும். ஐயோ டைரக்ட் ஹிட்டா இருந்தா அது விக்கெட்டா இருந்திருக்கும். இப்போ நியூ பேட்ஸ்மேன் நேம் ப்ளீஸ். அம்பையர் ஸ்ட்ரைக்ல இருக்க பேட்ஸ்மேன் நேம் சொல்லுங்களேன். குட் ஷாட் ஸ்லாட்டில் இருந்த பந்து முதல் 6 இந்த இன்னிங்ஸ்ல பதிவு பண்ற பேட்ஸ்மேன் நீலகண்டன். பேட்ஸ்மேன் வர முதல் 6 நீலு. இவரை கொஞ்சம் முன்னாடி அமைச்சிருக்கலாம். உள்ள வந்த 3 பாலுமே பேட்ல ஆடி இருக்காரு. முதல் பால் 2, அடுத்த பால் சிங்கிள், அடுத்த பால் 6. வெல் பிளேட் நீலகண்டன்.
குட் ஷாட் லாங் ஆஃப் ரீஜியன்ல. டூ குவிக் டூ. குட் ஷாட். ஆர் அகைன் பேக் டு பேக். இந்த ஓவர்ல வர இரண்டாவது ஆறு. லவ்லி ஷாட். இவரை கொஞ்சம் முன்னாடி விட்டுருக்கலாம். டீம் ஸ்கோர் 43 உயர்கிறது. இதுவரைக்கும் அவர் மட்டும் 6 பந்துகள்ல 17 ஓட்டங்களை பதிவு பண்ணிருக்காரு. நீலு வெல் பிளேடு. வெளியில ஒரு ஓவர் தான் இருக்கு. 7 விக்கெட் போனதுக்கு அப்புறம் அவர் அமைச்சிருக்கீங்க உள்ள. ஒரு ஹார்ட் ஹிட்டர். பவர் பிளேல அவ்வளவு தள்ளி இருக்கலாம். கிளீன் பால். ஒரு பெர்ஃபெக்ட் ரிவெஞ்ச் ஃப்ரம் ஸ்ரீஸ்லால். 17 ரன்ஸ் கன்சீட் பண்ணிருக்காங்க லாஸ்ட் பால்ல. அதே பேட்ஸ்மேனோட விக்கெட்டை பிடிச்சு முடிச்சிருக்காரு. இதோட இந்த ஓவர் முடிவுக்குறது. At the end of 7th over the score is 45 for 7. Good shot. ஒரு அராடி straight to the fielder's hands. Wickets again. 9வது விக்கெட் இழக்குறாங்க பட்டாங்காடு. Consecutive dot balls. விக்கெட் கொடுத்திருக்காங்க. இதோட முதல் இன்னிங்ஸ் முடிக்கிறது. அனைத்து விக்கெட்டுகளும் இழந்து பட்டாங்காடு அணி மொத்தமாக 45 ஓட்டங்கள் பெற்றிருக்கிறார்கள். 46 ஓட்டங்கள் டார்கெட். வெல் பிளேட். அங்க ஆல் இல்லைன்னு நினைக்கிறேன். ஒன் பவுன்ஸ் பவுண்டரி. இந்த இன்னிங்ஸோட ஃபர்ஸ்ட் பெரிய ஷாட் அப்படின்னு சொல்லலாம். ஒன் பவுன்ஸ்ல கிளியர் ஆயிருக்கு. மச் நீடட் 4. வந்த பக்கம்லாம் ஆடிக்கிட்டு இருக்காங்க. மேல ஆள் இல்ல அப்படிங்கிறப்போ இதுவும் 4. பேக் டு பேக் இங்க 2-4. அனந்து அவர் பேட்ல இருந்து அவர் சந்திச்சதும் 2 பந்து தான் இப்ப வரைக்கும். அந்த 2யுமே பவுண்டரில எனக்கு வெளியே உருட்டி விட்டுருக்காருன்னு சொல்லலாம். ஃபுல் டாஸ் பால். அங்க ஃபீல்டரை வச்சுதான் போட்டிருக்காங்க. லைனை மிதிச்சிட்டாருங்க. கேட்சா பிடிக்கிறதுக்கு முன்னாடியே லைன்ல காலை வச்சு கேட்சா பிடிச்சிருக்காரு. சோ விக்கெட் கன்சிடர் ஆகாது. முதல் பெரிய ஷாட் 6 ரன். செகண்ட் பால் டாப்பேஜ். ஒரு 6க்கு அப்புறமா ஐயோ டிராப். ஒரு 6 அடிச்ச பேட்ஸ்மேன் வெரி நெக்ஸ்ட் பால் டிராப் விடுறாங்க. லைஃப் கொடுக்குறாங்க. அப்படிங்கிறப்போ கொஞ்சம் கவனமா இருக்கணும். ஏன்னா 45 ரன் தான் ஆடி இருக்கீங்க நீங்க. ஆப்ஷன்ஸ்ல கிளவர் பேட்டிங் அனுப்ப ஃபீல்டர் வச்சிருக்காங்க. ஒன் பவுன்ஸ்ல நல்ல ஸ்டாப். அதுக்கடையில 2 ரன் ஓடி எடுத்துட்டாங்க. அங்க ஃபீல்டர் சான்ஸ் ஃபார் கேட்ச். அகைன் ஒரு டிராப். இதுலயும் 2 ரன் கிடைக்குது. வர்ற கேட்ச கண்டிப்பா பிடிக்கணும். வெல் பேட். ஆப்ஷன்ஸ்ல வந்த திசையிலேயே ஒரு ஓட்டினாரு பேட்ட. எக்ஸ்ட்ரா கவர்ல ஒரு பவுண்டரி. இந்த ஓவர்ல மொத்தமா ஒரு 6. ஃபர்ஸ்ட் பால்ல 6, லாஸ்ட் பால் 4ன்னு 16 ரன் வந்திருக்கு. ஸ்லோயர் 1 ஃபுல் டாஸ் பால். அங்க ஃபீல்டர் கேட்கணும். எஸ் நல்ல கேட்சுங்க. அங்க லைன்ல நல்ல ரன்னிங் கேட்ச் அப்படின்னு சொல்லலாம். ஏரியாவை கவர் பண்ணாரு. முதல் பிரேக் த்ரோ கொடுக்குறாங்க. சான்ஸ் ஃபார் அங்க ஃபீல்டர். ஐயோ ஜஸ்ட் மிஸ். 1 பவுன்ஸ்ல பவுண்டரி. இந்த லாஸ்ட் பால் 4 இருந்தாலும் இந்த ஓவரை 5 ரன்ல பிடிச்சு போட்டிருக்காரு. மொத்தமா 2 ஓவர் போட்டு 8 ரன் விட்டு கொடுத்து 1 விக்கெட். சுதன் எக்ஸலன்ட் பவுலிங். நாலு ஓவர் முடிவுக்கு 33, 1 விக்கெட் இழந்து. நேருக்கு நேரா 1 பவுன்ஸ்ல எஸ் 2 ஃபீல்டரும் அங்க வேடிக்கை மட்டும்தான் பார்க்க முடிஞ்சு. பவுண்டரி லைனை கிளியர் பண்ணிருக்கு. லாஸ்ட் பால் பவுண்டரி. லாங் ஆஃப்ல கொஞ்சம் ஒயிட்டா இருந்தா கேட்ச பிடிக்கலாம். அங்க ஆள் இல்ல. சோ பவுண்டரியை சேவ் பண்ணிட்டாங்க. அதுக்கடையில 2 ரன் ஓடி எடுக்கிறாங்க. நல்ல ஷாட் லாங் ஆன்ல. எஸ் மேக்ஸிமம் 6 அடிச்சு இந்த ஓவர்ல இந்த மேட்சை முடிக்கிறாரு. திரிசூர் இந்த ஃபர்ஸ்ட் ரவுண்ட் மேட்சை வின் பண்றாங்க. ஒரு மேசிவ் வின் அப்படின்னு சொல்லலாம். 2 ஓவரை மிச்சம் வச்சு 9 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி எடுத்துட்டு போறாங்க திரிசூர். அதே மாதிரி ஒரு நல்ல ஃபைட் பட்டாங்காடு. இன்னும் கொஞ்சம் ரன்ஸ் கூட அடிச்சிருந்தாங்கன்னா மேபி கொஞ்சம் ஃபைட்டிங்கா இருந்திருக்கும் இந்த மேட்ச்.
ஒரு ஃபைட்டை கொடுத்தாங்க இந்த 45 ரன்னுக்கும் 6 ஓவர் வரைக்கும் பவுலிங் போட்டிருக்காங்க. அடுத்த மேட்ச்